நான் யார் இறைவா விடைத்தாய் இறைவா. Hey guys, welcome back to Dannyயோட வீடியோ. எனக்கு எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் ஆக்சுவலாக ஒரு மண்டபம் ஒன்று பார்க்க போகிறோம். மூணுமே மூணு விதமான ஸ்டைலு. ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இடிஞ்சு போயிருக்கு, இன்னொரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே இருக்குது. ஸோ வந்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதியில் தான் இருக்குது. இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது, ஆனால் பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க கோயில் தான் இந்த கோயில். வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற கோயில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இரணியல் அம்மன் கோயில்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் சமயபுரம் போகிற வழியில், ஆக்சுவலாக வந்து நம்பர் 1 டோல்கேட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த கோயில் வந்து இருக்கும். ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து புதுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக புதுப்பிக்க போகிறாங்க. அண்ட் அந்த மண்டபத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றலாம் சொன்னாங்க. பட் எனிவே பழமையாக இருக்கும் போது நம்ம அதை வந்து பார்த்து ரசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆக்சுவலாக 3 பிளேஸ். ஒரு கோயில் ரொம்ப வருத்தப்படுவீங்க, இன்னொரு கோயில் இப்படி இருக்குதுன்னு ரொம்ப பாவப்படுவீங்க, மூணாவது கோயில் ஐயோ என்னடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கோயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரணி அம்மன் கோவில் தான் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவம்பூர் பக்கத்தில் வந்து இந்த ரோட்டு மேலேயே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை வந்து பார்க்க போகிறோம். சமயபுரம் பக்கத்தில் இருக்கிற அந்த மண்டபம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு சொல்ல இல்லையா, அது மூணாவதாக வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, மண்டபத்தோடு நிற்கிது அப்படியே உள்ளே. அதுக்குள்ளே போனால் உள்ள கோயில். அஸ்திவாரம் எல்லா இடத்துலையும் தோண்டிருக்கு, இடிகிற நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம திருச்சி பால் பண்ணை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமயபுரம், திருச்சி மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் டிவிஎஸ் டோல்கேட்டு, இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு தான். மீன் ரைட் சைடில் திரும்பினா சென்னை பைபாஸ். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே மேலே போயிட்டு தான் இருக்குது, தினமும் நிறைய அதிர்களை சந்திச்சு தான் இருக்குது. ஒரு இறைவன் இருக்க இடம் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இவ்வளோ நாய்ஸுங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். வந்து பார்த்திங்கன்னா வண்டி போக்குவரத்து கீழேயும் ரோடு, மேலேயும் ரோடு, சைட்லேயும் ரோடு. சில பேர் சைடில் வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பின்னாடி பார்த்தா தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இடத்த பதிவு பண்ணி தரணும். முடிவு உங்கள் கையிலே நீங்களே எடுத்துக்கோங்க. இதை நான் எடுத்தது சரியா இல்லை தவறா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்த ஒவ்வொரு நாளுமே வந்து பார்க்குவேன், இந்த சைடு கடந்து போகும்போது என்னால் மனசுக்கு இப்படி வச்சுருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் இது இருக்குமா இல்லாமல் போயிடுமா அப்படின்றது ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஒரு வேளை இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தினமும் இந்த இடத்துல 3 வேளை பூஜை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்துமே யாரோட கண்ணுமே இந்த கோயில் மேலே படவே இல்லை. இது நல்லா பாருங்கள், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே இது இடிச்சிருவாங்க, அப்புறம் இந்த கோயில் இல்லாமே போயிடும்.
ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க இந்த விநாயகர் கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸு போயிட்டு இருக்கு. அவ்வளோ பஸ்ஸு போயிட்டு இருக்கு, அவ்வளோ லாரி போயிட்டு இருக்கு, அவ்வளோ ஆக்சுவலாக வந்து இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுனே தெரியல. இந்த கோயிலுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பஸ்ஸு வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் எனக்கு இதில் வெளியே லைட் ஹார்ன் அடிக்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதை காமிக்கிறேன். ஸோ இந்த கோயிலோட இது நான் வந்து வெளியே போய் நான் டீட்டெயில் சொல்கிறேன். வேற எங்கேயுமே கிடையாது, தான் இருக்கு. நாளை பின்ன இந்த அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மண்டபம், அங்கே தான் போக போகிறோம். ஒரே குப்பையாக கொட்டி வச்சிருக்காங்க. இந்த குப்பைக்குள்ளே தான் நம்ம இறங்கி நடந்து போகணும். எப்பா 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 எப்பா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நம்ம பார்க்கறது மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண்டபம் இடிஞ்சு போய் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். காலி எங்கே போனாலுமே முள்ளு தான். ஸோ இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க இந்த மேட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து தூங்கிட்டு இருக்கு. இதோ பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதோ இது வந்து மூணாவது. இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிற வழியிலேயே இந்த மண்டபம் வந்து இருக்கு. ஒரு காலத்தில் பல பேர் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இதோ எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா இந்த கல் எல்லாமே. இன்னும் இதுக்குள்ளே நிறைய கிடக்குதோ, அங்கே உள்ளே இருக்குல்ல அந்த சைடு ஃபுல்லாகவே தான் கிடக்கு. கோயிலோட ஒரு தூண் கல் பாருங்க, காமிக்கிறேன். இந்த இதுக்குள்ளேயும் மண், இதுக்கு நான் நின்றுருக்கல எங்கே இருக்குது, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஜாயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த இது இருந்திருக்கு. அப்புறம் இருங்க இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம். இன்னும் இப்போ நான் நிற்கிற மேடு பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துருக்கு. கோயில் இருக்குது, அதுக்கு மேலே நின்றுருக்கேன். ஃபுல்லாக மண்ணால் மூடி. இதோ இதோ இந்த கல். இப்போ இந்த கல்லுக்கு இந்த மண்ணு இப்போ மேலே மூடி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மூடி வச்சுருக்கிறது எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. பயங்கரமாக முள்ளு குத்திருச்சு, வர செம்மையாக குத்திருச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ இந்த சின்ன சின்ன பானை ஓடுகள்லாம் கிடக்குது. இதோ அந்த சைடில் கிடக்குது. நான் மூணுமே தேடி வந்ததுமே ரொம்ப டிஸ்டன்ஸுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து நம்ம அந்த அம்மன் சொன்னோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும், மேல் பகுதியிலே இருக்கும். அதாவது ரோட்டுக்கு நம்ம ஹைவேஸில் போகும்போதே பார்க்க முடியும். அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம திருவம்பூர் சைடில் நம்ம வந்து பால் பண்ண சைடில் வந்து பார்த்துருப்போம். அது வந்து ரெண்டாவதாக இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து சமயபுரம் போகிற வழியில் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த மண்டபத்தோட பேர் என்ன, இந்த கோவிலோட பேர் என்ன எதுவுமே தெரில. ஏன்னா ஏதாவது இருந்தால் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னுமே இல்லை. எவ்வளோ பெரிய கல் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே புதஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ தெரியுதா, இந்த மண்டபத்தில் இருந்த கல் இந்த இடத்துல.
ஸோ ஏதாவது ஒரு குறிப்பீடு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இதோ இது குமிச்சு கிடக்கு பார்த்தீங்களா? இது குமிச்சு கிடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலாக இது மண்டபமாக இருந்து தெரியல. ஆனால் மண்டபம் தான் எனக்கு தெரிஞ்சு 3வது பிளேஸில் இருக்கிற மண்டபம்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ஒன்று கிடக்குது. இது ஆக்சுவலாக மழை பெஞ்சு இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே தெரியுது. தெரியுதா? இந்த கல்லெல்லாம் மேலே இருந்திருக்கு, மேல் பகுதியில் பூஸ்னாப்பில் இருந்திருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு கீழே ஃபுல்லாக விழுந்துருச்சு. பிரம்மாண்டமான தூணு பயங்கரமாக இருக்கு. தெரியும் நினைக்கிறேன். இந்த கோயிலோட கல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கிடக்குது பார்த்தீங்களா? இதோ இங்கே பார்த்தீங்க, இதெல்லாம் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே இருக்குது. இது எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் லெவலில் இருந்திருக்கும். எல்லாமே இடிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு போய் இன்றைக்கி நாஸ்தியாக போயிடுச்சு எல்லாமே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக 3 நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை ரொம்ப வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் நம்ம எடுத்திருப்போம். நம்ம இடிஞ்சு போய் டெஸ்ட்ராய் ஆகி மண்ணில் உடஞ்சி போன மாதிரி இருந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்த்துருப்போம். பாருங்கள், தெரியுதா? இந்த மண்ணை தோண்டிங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதோ சாதாரண கல்லெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த டுவர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்காது, மண்டபம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதோ தெரியுதா? இதுதான். ஏதாச்சும் வெயிலுக்கு நிற்கிறதுனா கூட மரம் இல்லாத பட்சத்தில் இந்த மண்டபம் உங்களை காப்பாற்றும். அந்த மண்டபத்தையே ஃபுல்லாக அடிச்சு மண் போய் ஃபுல்லாக மூடி கிடக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் வந்து ரோட்டு மேலே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி டெய்லியும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடிஞ்சு போய் பாலடைஞ்சு கிடக்குது. 3வது இப்போ நம்ம பார்த்தது சுத்தமாக மண்ணுக்குள்ளேயே கிடக்கு. அவ்வளோதான் அது. ஸோ இப்போ நான் எதுக்கு கடைசியாக இந்த இதை காமிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டோன்னா அடுத்ததான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு அடுத்ததான் 3ஆவதாக வந்து இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா மண். இந்த மண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ சரியாக கவனிக்கலை, நம்ம சரியாக வந்து அதை கவனிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணோட மண்ணாக கோயில் போயிடும். அதுக்காக தான் இந்த காணொலி எடுத்து நான் போட்டேன், வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். Until then, bye bye from Danny. Catch you later.